Hello friends, welcome to our channel Rixi Ari Work. Friends, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். நம்ம ஆரி ஃப்ரீ கிளாஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்மளோட பேஜ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட 2 டைப் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம 8 இன்ச் ஃப்ரேம் வித் ஸ்டாண்ட் அதை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேவா? ஏற்கனவே நம்ம கிளாத் ஃபிக்ஸிங் வீடியோ தான் போட்டிருந்தோம். ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ போடலை. ஸோ இது அப்படியே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியும் காமிச்சிட்டேன்னா அந்த வேலையும் முடிஞ்சிச்சு. ப்ளஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சரி, பார்த்துடலாமா? இந்த மாதிரி உங்களுக்கு 4 கால் கொடுத்துருப்பாங்க. சரியா? இதை தான் நம்ம இந்த ரவுண்டு ஃப்ரேமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதை கம்ப்ளீட்டாக கலட்டிக்கோங்க. சரியா? கலட்டிட்டு நம்ம இதில் 4 ஹோல் கொடுத்துருப்பாங்க, 4 கால் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி வச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக கலட்டிட்டோம் இல்லையா? கலட்டிட்டு இந்த ஹோல் கொடுத்துருப்பாங்க, 4 ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்படி நம்ம அந்த ஸ்க்ரூவை உள்ளே கொடுத்துட்டு இந்த காலை இப்படியே டைட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லா காலையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம கம்ப்ளீட்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். சேம் ப்ராசஸ் தான். அந்த ஸ்க்ரூவை கம்ப்ளீட்டாக கலட்டிக்கோங்க. கழட்டிட்டு அந்த ஹோலில் கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நான் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதை டைட் பண்ணல. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா டைட் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். சரியா? லூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒருவேளை ஃப்ரேம் கரெக்டாக 18 இன்ச் ஃப்ரேம் அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் டைட்டோ லூஸோ பண்ணி ஃப்ரேமுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ஸ்டாண்ட் பார்க்க போகிறோம். சரியா? அதையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்குமே இந்த மாதிரி 4 கால் கொடுத்துருப்பாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி 4 கால் கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த 4 காலில் நமக்கு கொடுத்துருக்குற இதை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சைடில் உள்ளதை கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரியா? லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டைட் பண்ணிக்கணும். அகெயின் இந்த சைடு எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான் நம்ம இந்த 3 கார்ட்லையும் பண்ண. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரியா? இந்த 2 டைப் ஆஃப் ஸ்டாண்ட்ஸும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? நமக்கு இந்த சைடில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஆடுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஸ்டாண்டை பொறுத்தளவு நம்ம ஃப்ரேம், அதாவது ஃப்ரேம் மாதிரி ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம்.
டைரெக்டாக இப்படியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு வித் கிளிப்போட வந்துடும். மட்டும் தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், ஸ்டாண்டு தனியாக 18 இன்ச் ஃப்ரேம்னாலும் வாங்கிக்கோங்க, இல்லை இது வாங்குறதா இருந்தாலும் வருது. வாங்கிக்கலாம். அதே நீங்கள் வந்து ஃப்ரேமு சேர்த்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னா 450 வருது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பாக்ஸு ஸ்டாண்ட். பாக்ஸு ஸ்டாண்டில் நீங்கள் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ பாக்ஸு ஸ்டாண்டில் 12 கிளிப்ஸ் வருது. என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். சரியா? பாக்ஸு ஸ்டாண்டை பொறுத்தளவு 12 கிளிப்ஸ் என்ன பொறுத்தளவில் பத்தாது. நான் ஒன் டைம் ஜஸ்ட்டு டெமோக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை அந்த 12 கிளிப்ஸு. ஸோ எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். கிளிப்ஸு மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளிப்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. பாக்ஸ் ஸ்டாண்டோட ஒரு செட் ஆஃப் கிளிப் கொடுப்போம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செட் கிளிப் வாங்கிக்கிறது நல்லது என்ன பொறுத்தளவில். பாக்ஸ் ஸ்டாண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மினி கார்ட் மாதிரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டில் எந்த ஸ்டாண்ட்னாலும் வாங்கிக்கோங்க. நான் பர்சனலாக பாக்ஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணது கிடையாது. உங்களோட ஒப்பீனியனையும் பாக்ஸ் ஸ்டாண்டை பொறுத்தளவில் ஷேர் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. தேங்க்யூ. Thank you. Thanks for watching.